ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். மெண்டுக்கு குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இது ஒரு குட்டி வீடியோ தான் இன்றைக்கி. நம்ம வீட்டில் வரலட்சுமி நோன்பு நம்ம வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு என் கூட இந்த வருஷம் நவராத்திரிக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் அனலிட்டிக்ஸ் செக் பண்ணுறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், நம்ம வந்துட்டு வியாழக்கிழமை சாயங்காலமே வரலட்சுமி அம்மனை வந்து வீட்டுக்குள்ளாடி அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம நவராத்திரிக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நம்ம அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி சாரி எல்லாம் கட்டி நம்ம வந்துட்டு கொலு வைப்போம். ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு ரூபத்தில் அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. எனக்கு அது வந்து வரலட்சுமி நோம்புக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எல்லா வருஷமும் பிளான் பண்ணுவேன். பட் ஏதாச்சும் ஒரு ஸ்கெடியூல் எதாச்சும் பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக அதுக்கெல்லாம் சாரி எல்லாம் கட்டி உட்கார வைக்கணும்னா கொஞ்சம் டைமும் ஜாஸ்தியாக வேணும், நிறைய ப்ரெப் ஒர்க் கூட பண்ணணும். இந்த வருஷம் அது பண்ண முடியல. சரி, நம்ம வந்துட்டு அம்மனை மட்டும் வீட்டுக்குள்ளாடி வந்து கரெக்டாக வெள்ளிக்கிழமையும் அழைச்சிட்டு வரலாம், வியாழக்கிழமையும் அழைச்சிட்டு வரலான்னாங்க. ஸோ நான் வந்துட்டு வியாழக்கிழமை சாயங்காலமே அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கலசத்தில் பச்சரிசி, அதுக்கப்புறம் இன்னொரு கலசத்தில் அரிசி, அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இந்த வருஷம் தித்யா ஆராதியா கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒன்று பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாதான் அந்த குழந்தைங்களுக்கும் எதுக்காக இந்த விசேஷம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கும் தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அம்மனோட முகம் அந்த விக்கிரகம் வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு ஸ்ரீதரை டக்குன்னு வந்து வால்மார்ட்டில் போய் தேங்காவும் கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நானும் ஸ்ரீதர் உட்காந்து அம்மனோட முகத்தை வந்துட்டு கலசத்தில் தேங்காவோட ஃபிக்ஸ் பண்ணி முடித்தோம். ஒரு நிமிஷம் சரி வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுட்டு ஓகே. அந்த கீழே அந்த கயிறு இருக்கலாமா? Tell me when to stop it. Gonna take it for a few minutes, come on. Okay? Okay, bye. Okay. Pick up. Till we finish this, okay? Correct. Okay. இது மேலே வச்சுட்டு அப்புறமா போடணும். இல்லை எங்கே மேலே வைக்கணும்? இதுக்கு மேலே இல்லை உள்ளே இது வந்துட்டு நம்ம இங்கே அடியில் வைக்கிறதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு வர்றப்போ நம்ம இப்போ வந்துட்டு எம்டியாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதனால ஸோ நம்ம இப்போ வந்து அம்மனுக்கு எல்லாம் வந்துட்டு கட்டி முடிச்சாச்சு. நம்ம நவராத்திரி டைமில் நிறைய தடவை வந்து இந்த மாதிரி அரிசி அதுக்கப்புறம் வந்துட்டு கலசம் வைக்கிறது, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணதுனால நமக்கும் ஒரு ஐடியா இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு இது ஒரு ரொம்ப ஆசை, எப்படியாச்சும் அடுத்த வருஷமாச்சும் வந்து அம்மனை நான் நவராத்திரிக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி பண்ணி வைக்கணும்னு. இந்த வருஷமும் அதுதான் பிளான். ஸோ சாயங்காலம் வந்துட்டு நம்ம சும்மா அம்மனை வந்து சிம்பிளாக வீட்டுக்குள்ளாடி அழைச்சி வந்துட்டு நைட்டுக்கு அப்புறம் வந்துட்டு நான் நல்ல சாரியெல்லாம் கட்டி விடலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்துட்டு நைட்டுக்கு அப்புறம் வந்துட்டு விளக்கேற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால் சாமி ரூம் பக்கத்தில் எனக்கு போக முடியலையா. அம்மன் எதுவும் அலங்காரமும் நம்ம அப்புறம் வந்துட்டு பண்ணக்கூடாது. ஆனால் குட் திங் என்னென்னா நம்ம சாயங்காலமே நான் வந்துட்டு எல்லா அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றது, பூஜை பண்ணுறது, அது எல்லாமே முடிச்சுட்டேன். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில் வந்துட்டு ஸ்ரீதர் வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டாரு. ஸோ இது நம்ம ஒன்றுமே தடுக்க முடியாது, நம்ம கையிலையும் எதுவும் கிடையாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு வேண்டிக்கிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ சாயங்காலம் நம்ம வீட்டு வாசலில் அன்றைக்கி நல்லா மழையும் பெஞ்சிச்சு. ஸோ சின்னதாக ஒரு கோலம் மட்டும் போட்டிருந்தேன். அதுவும் வந்து ரொம்ப கொடுமைங்க. இங்கே யூஎஸில் ஏதாச்சும் விசேஷ நாட்கள் தான் என்னமாவது ஒன்று வரும். ஒன்று கோலம் போட்டோன்னா காற்றுல எல்லாம் போயிடும், இல்லாட்டா பயங்கரமான மழை இருக்கும். அநியாயம். மற்ற நாள்லாம் நல்ல வெயிலாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நாள்கள் வர்றப்போ தான் அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. இட்ஸ் ஓகே.
ஸோ நம்ம அம்மனுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நகை போட்டு அம்மனுக்கு பிடிச்ச ஒரு புது ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கலசம் வச்சு தேங்காய் வச்சு அப்புறம் வந்துட்டு பூவெல்லாம் வச்சு அம்மனுக்கு வந்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டு நம்மளோட பிரார்த்தனை இந்த வருஷம் என்னமோ அதை நம்ம வந்து வேண்டிக்கிட்டு வீட்டு வாசல்லேருந்தே நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரணும். நல்லா ப்ரே பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். நிமிஷம். மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதே, மகாலட்சுமி நமோஸ்துதே, கையெழுத்து, மகாலட்சுமி நமோஸ்துதே. இங்கே யுஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே விசேஷம் தாங்க. இப்போல்லாம் ஆடி பூரத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஆடி மாதம் ஃபுல்லாக ஒரு கோயிலெல்லாம் அந்த ஆடி கூழ் கூட வந்துட்டு கோயில்லையே கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு ஆடி மாதம் ஃபுல்லாக நம்ம இந்தியாவில் எப்படி அம்மனுக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறோமோ வளையல் வச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேப்பலை அதெல்லாம் வச்சு நிறைய நம்ம பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கம்மியெல்லாம் ஆகலைங்க, ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்குது. பட் நம்மளே வந்துட்டு கண்டிப்பாக இந்தந்த நாட்கள் நம்ம கோயிலுக்கு போகணுங்கிற அளவுக்கு வந்துட்டு போய் பார்க்கணும், வேண்டணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இப்போல்லாம் இங்கே யுஎஸில் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா கோயில்லையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த வரலட்சுமி நோம்பு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஒவ்வொரு விதமானது ஃபாலோ பண்ணாங்க. இங்கேயே கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே முடிக்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு சில பேர் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை காலையில் பூஜையை வந்துட்டு நிறைய பண்ணாங்க. கொஞ்சம் பேர் வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை சாயங்காலமே, ஒருத்தங்களுக்கு அவங்களோட கன்வீனியன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கோயில்லையுமே இங்கே வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் தான் பூஜையை வந்துட்டு முடித்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கிளியராக தெரியலை. ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு பிரசாதத்துக்கு அன்றைக்கி சாயங்காலம் என்ன வச்சுருந்தோன்னா அவல் இனிப்பு போட்டு, ஆமாம் அவல் இனிப்பு போட்டு அதை மாதிரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பழம், இப்போ வந்து இங்கே மேங்கோ சீசன்லேயே அதனால் வால்மார்ட்டுக்கு ஸ்ரீதர் போனப்போ நிறைய மாம்பழம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை சூப்பராக வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் முடித்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து காலையில் சக்கரை பொங்கல் திருப்பி வந்து ஸ்ரீதர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் வந்துட்டு சாயங்காலம் வந்து வடை பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நாங்களுமே வியாழக்கிழமை ஆரம்பித்து சனிக்கிழமை காலையில் தான் நாங்கள் வந்து பூஜை எல்லாமே முடித்தோம். எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju saying bye-bye. Take care all.